அப்போ என்னப்பா கால்ல என்ன அடி? என்னாச்சு சிவா? அப்போ பள்ளிக்கூடத்துல விளையாடும் போது அடிபட்டுச்சாடா? அது ஒண்ணுலண்ணே. ஐயோ என்னாச்சு? ஐயோ ஏய் அப்போ அப்போ என்னடா ஆச்சு? என்ன இவ்வளவு பெரிய கட்டு? வர வர நீ ரொம்ப சேட்டை பண்றடா. எங்கடா போய் விழுந்து வாரிட்டு வந்திருக்க? வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டியான வண்டி எங்க குறுக்கால வந்துருச்சு. பிரேக் போடும்போது அவன் பின்னாடி உட்கார்ந்திருந்தவன் அப்படியே விழுந்துட்டான். அதனால அடிபட்டுருச்சு. ஐயோ, உங்களால ஒழுங்கா பையனை கூட கூட்டிட்டு வர முடியாதா? இப்படிதான் குழந்தைக்கு கட்டு போட்டு கூட்டிட்டு வருவீங்களா? அம்மா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கம்மா, அப்புறம் திட்டலாம். விஷயமே தெரியாம என்னையும் அப்பாவையும் ஏமா திட்டுறீங்க? அப்பா சரியாதான் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. எதிரில் வரவர் தப்பா வந்தா அப்பா என்ன பண்ணுவாரு? அடி ஒன்னும் பெருசா பாடல, கட்டுதான் பெருசா இருக்கு. ஐயோ, அவன் மட்டும் பிரேக் போடலன்னா என்ன ஆயிருக்கும்? இருந்தாலும் நீங்க தாங்க பார்த்து வந்திருக்கணும். ஏன் பார்வதி, அதான் ஒண்ணு ஆகலல்ல, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? மா என்ன பேசுறீங்க? அவ பெத்த பையனுக்கு ஒண்ணுனா அவ துடிக்க மாட்டாளா? சிவா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு எதுவும் ஆவலண்ணே. ஆனா எதுக்கால இருந்து வண்டி வந்து எங்களை மோத வந்துச்சுலண்ணே. அந்த வண்டியில கருப்பணசாமியோட படமும் கருப்பணசாமி துணை அப்படின்னு எழுதி இருந்துச்சுண்ணே. அத பார்த்ததுல இருந்து எனக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குண்ணே. கருப்பா, என் பேரனை காப்பாத்திட்டய்யா. சரிங்க அத்தை. அப்போ அப்போ வாகனமே எந்திரி. பாத்து மெதுவா ஜாக்கிரதையா கூட்டு போங்க மச்சான். ஐயா கருப்பா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் புள்ள வண்டியில இருந்து விழணும்? நீ வந்த வண்டி பிரேக் பிடிச்சு அவனை காப்பாத்தணும். என்னப்பா எங்களுக்கு உணர்த்த வர? என்னன்னு தெரியலையே. கருப்பா, எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி உணர்த்து சாமி. கடவுளே, எனக்கு இருக்கிறதே கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு புள்ள. அவனுக்கு எதுவும் ஆகாம நீதான்ப்பா காப்பாத்தணும். கருப்பா வந்திருக்கேன்டா, கருப்பே வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? ஐயா கருப்பா, வந்துட்டியாப்பா? எங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களை தேடி உடனே வந்துட்டியாப்பா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவனாடா இந்த கருப்பன். சொல்லு, அடிபட்டு வந்தாலும் இந்த பிள்ளை, அவனுக்கு என்ன வயசாகுது சொல்லு? 11 வயசு ஆகுது சாமி. அந்த பிள்ளை பிறந்ததும் என் கோவிலுக்கு வந்து காது குத்தி மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்கல்ல, வேண்டுதலை நிறைவேற்றினீங்களா இல்லையா? இல்ல சாமி, நானா எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா செய்யறேன்னு சொல்லிட்டு மறுத்தா நிச்சயமா இந்த கருப்பை கேப்பா. மன்னிச்சுக்கோ கருப்பா, நாங்க நேர்த்தி கடன் செய்யணும்னு வரும்போது எல்லாமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு கருப்பா. அதனாலதான் எங்களால செய்ய முடியல. 1000 தடை வந்தாலும் சாமிக்கு நேர்ந்துகிட்டா செய்யணும். செய்யறோம் கருப்பா, நிச்சயமா செய்யறோம். நீதான் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கணும். பாதிப்பு கொடுக்கணும்னு இந்த கருப்பை நினைச்சிட்டா சின்ன காயத்தோட இந்த புள்ள தப்பிப்பானாடா. என்னோட ஆசி இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஜனகி, போய் கற்பூர தட்டு எடுத்துட்டு வா. அம்மா,
எனக்கு என்னாச்சு மாமா? சிவா, ஆ? உன் மேல கருப்பு சாமி வந்து பிள்ளைக்கு இப்படி அடிபட்டதுக்கான காரணத்தை சொல்லிட்டாருப்பா. கருப்பா? அம்மா என்னம்மா சொன்னாரு? நம்ம அப்போ பிறந்தப்ப கருப்பண்ணசாமி கோயில வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறோம்னு வேண்டிக்கிட்டத இப்போ வரைக்கும் செய்யல. செய்யுங்க அப்படின்னு கருப்பசாமி சொன்னாரு. அப்படியா நீ? ஆ. அண்ணே அண்ணே, நம்ம இதுக்கப்புறமும் தள்ளி போட வேணாம் அண்ணே. நம்ம உடனே அப்புவுக்கு போய் மொட்டை அடிச்சு காது குத்திடுவோம்ண்ணே. என்ன சொல்றீங்க அண்ணே? கருப்பனே வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செய்யாம இருக்க கூடாது. ஒரு நல்ல நாள் பார்த்து குலசாமி கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வரலாம். என்ன பெரியப்பா, எனக்கு மொட்டை அடிக்கிறதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒரு தடவையாவது மொட்டை அடிச்சு முடி காணிக்க கொடுக்கணும்டா. மாமா, என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? மொட்டை அடிச்சு காதுல கடுக்கன் போட்டுட்டு நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி குத்தமாயிடும். அப்புறம் சாமி கண்ணை குத்திடும். அப்படியா? ஆமாண்டா. நான் ஒரு வேற ஐடியா சொல்லிட்டா? என்னடா மருமகனே சொல்லு, பண்ணிடுவோம்டா. பேசாம அப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு அம்மாவோட காதுல மேல மேல காது குத்தி கடுக்கன் போட்டு விடுங்க. என்ன ஆளு விடுங்க சாமி. சரியான ஆளுடா. டேய், இது கூட நல்லா தாடா இருக்கு. என்ன மச்சான், உங்களுக்கு மொட்டை போட்டு பார்வதிக்கு காது குத்திடுவோமா? ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க வேற? அவன் தான் விளையாண்டுகிட்டு இருக்கானா? நம்ம அப்புவுக்கு கருப்பண்ணசாமி கோவில்ல மொட்டைய போட்டுருவோம். மொட்டைய போட்டு அப்படியே காது குத்தியும் ஆகணும். பண்ணிடுவோம் மச்சான், பண்ணிடுவோம்.